السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يمشين أحدكم إلى أخيه بالسلاح فإنه لا يدري أحدكم لعل الشيطان ينزع في يده فيقع في حفرة من النار، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளகத் தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது, முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நோயற்றோர்களாக கபூல் செய்வானாக. அதனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நமது கடைசி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு சொல்லி அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு, ஆக்சிடென்ட்களை விட்டு, ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் தாலா காத்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் முழு ஆஃபியத்தோடு அவனுடைய அனைத்து கடமைகளையும் சரியாக நிறைவேற்றி கடன் இல்லாதவர்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்கள் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஷவ்வால் மாதத்தினுடைய கடைசி பிறையிலே நாம் இருக்கிறோம். கடைசி ஜுமாவிலே அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் அறிந்த செய்திதான். 2 நாட்களுக்கு முன்னாக 22ஆம் தேதி காஷ்மீரில் நடந்த ஒரு அசம்பாவிதமான ஒரு செயல். அது ஏற்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வழக்கம் போல எப்படி இது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விடப்பட்டு அது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பது எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய யதார்த்தமான உண்மை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான மாநிலத்துல தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா, அதுலயும் சொல்ல தேவையில்லை, இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக 2-3 மாநிலங்கள்ல தேர்தல்கள் வர இருக்கிறது. அதனால் திசை திருப்பும் முகமாக, வாக்கு வங்கிகளை சேர்க்கும் முகமாக இது போன்ற மத துவேஷத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு வட்டம் ஜெயிக்கிறது இவங்களுடைய வழக்கமான முறை என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் இது சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பேசாமல் கடந்து போக முடியாது என்பதனால் அது சம்பந்தமான சில செய்திகளை நமக்கு மத்தியில் இன்ஷா அல்லாஹ் இன்று முதாக்கரா செய்வோம். அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களை, கிட்டத்தட்ட 2000 பயணிகள் அந்த சுற்றுலா தலத்துல இருந்ததாக நமக்கு தகவல்கள் சொல்லி தரப்படுகிறது. இறந்து போனது 26 நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், 15 நபர்கள் காயமுற்று இருக்கிறார்கள் என்பது செய்தி. நம்ம பெருநாள் அன்னைக்கு கூட சொன்னோம். பெருநாள் தினத்துல நாம் ஒரு சிந்தனையாக ஒரு செய்தியை சொன்னோம். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா,
மக்கள் அதுலயும் குறிப்பாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இயல்பான பழக்கம் என்னன்னா, எது ஒரு சின்ன குறைய முகத்துல இருக்கக்கூடிய பருவதான் நம்ம கண்ணாடியில போய் பார்க்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி கிட்டத்தட்ட 2000 பயணிகள் சேஃப்டியாக அந்த உள்ளூர் மக்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டு 26 நபர்கள் கொல்லப்பட்டதை ரொம்ப பிரபல்யமாக பேசி அதனை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம், நாம் இந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் நம்ம எப்படி அப்டேட் ஆக்கிக்கிடணும், நாம் எப்படி முன்னுதாரணமாக இருக்கணும் போன்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, தீனுல் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே இப்படித்தான். அவன் சொல்லும் போதே காஷ்மீர் முஸ்லிம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் காப்பாத்தணும். ஒரு உண்மையான முஸ்லிம் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அல்லாஹ் நாம் மேலே சொல்லிய வசனத்தில் அருமையாக சொல்லி தருவான். كتبنا على بني إسرائيل أنهم من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض. அநியாயமான முறையில ஒரு சகோதரனை கொல்வதற்கு ஒருவர் கொன்று விட்டார் அப்படின்னு சொன்னா, மன் கத்தல நப்சன், ஒரு மனிதரை ஒருவர் அநியாயமான முறையில் கொன்று விட்டால் ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ, அவர் மக்கள் அனைவரையும் கொன்றவரை போன்றவர் என்ற செய்தியை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு மனிதனை அநியாயமாக கொள்வது அப்படிங்கிறது, நாம் இதுதான் இப்ப உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, எந்தவித காரணமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 26 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? காரணம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அங்க போய் பார்த்தா தானே தெரியும். நம்மளுக்கு ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தி, அரசு தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய செய்தி, இதைகளை வச்சுதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அவங்க சொல்றதைத்தான் நம்ம நம்பணுங்கிற நிலையில நம்மள என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நல்லதொரு இது போன்ற ஒரு சூழலிலும் கூட அல்லாஹால தன்னுடைய தீனுல் இஸ்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அங்க போய் மாட்டிக்கிட்ட நபர்கள், உயிரை காப்பாத்தி கொண்டு வந்த நபர்கள் அவரவர்களுடைய மாநிலங்களுக்குள் நுழையும் பொழுது அவர்கள் தங்களுடைய மனசை தொட்டு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பேட்டிகளில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்துல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, போயிட்டு வந்த தகப்பனோடு சென்று வந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. என்னுடைய அச்சன், அதாவது தகப்பனை என்ன செஞ்சிட்டாங்க, சுட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அந்த மார்ச்சுவரியில போய் நான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய தகப்பன் இறந்துட்டாலும் எனக்கு 2 சகோதரர்கள் கிடைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி அந்த பெண்மணி பேட்டியில சொல்லுது. ஆனா அதுல அந்த என்னுடைய தகப்பனை கொண்டுட்டாங்கன்னு சொல்ற அந்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டே டிவியில என்ன செய்யறான், திரும்ப 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 போடுறான். அதற்கு அடுத்து அந்த பெண்மணி சொல்வது, என்னுடைய தகப்பனை நான் இழந்தாலும் எனக்கு தகப்பனுக்கு பதிலாக 2 சகோதரர்கள் கிடைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி அந்த பெண்மணி அந்த பெயரோட சொல்லுது. முசாஃபர் அப்படிங்கிற ஒரு பையனும் இன்னொரு பையனுடைய பெயரையும் சொல்லுது. அந்த 2 பேரும் எனக்கு 3 மணி வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில என் கூட துணைக்கு இருந்தாங்க, எனக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அதற்கு மேல என்னைய கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுடைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு நாங்க அங்க தங்கி மறுநாள் காலையில நான் வர்ற வரைக்கும் என் தகப்பனுடைய பாடிக்கு பக்கத்துல பாதுகாப்பாக இருந்தாங்கிற செய்திய அந்த பெண்மணி அந்த பேட்டியில சொல்லக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைக்குது ஊடகம். அது எதையும் செய்தியில சொல்ல மாட்டேங்காங்க. இதெல்லாம் நாம் அவர்களுடைய பேட்டிகளை சமூக ஊடகங்களாக இருக்கக்கூடிய பேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இது போன்ற வலைதளங்களில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி உண்டான விஷயங்களை எப்படி, அதாவது எப்படி கட்டுக்கதைகளை எடுத்து சொல்றாங்க, எது உண்மையானது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உண்டான சூழலில் நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணுங்கிறதையும் நாம் என்ன செய்யணும். இந்த இடத்துல நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளையும் உருவாக்கணுங்கிறதையும் நான் கவனத்தில் வைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, சரி, அதே மாதிரி நம்ம மதுரையில இருந்து போன ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்குறாங்க. அங்க அதாவது முஸ்லிம்கள் அப்படின்னாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மத்தியில ஒரு உருவாக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களை நல்ல முறையில பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தாங்க அங்குள்ள குதிரை ஓட்டிகள் தான் அப்படிங்கிற செய்தி அந்த பெண்மணி சொல்லுது. அதே மாதிரி ஒரு குதிரை ஓட்டி இறந்து போன செய்தி, ஒரு முஸ்லிம் குதிரை ஓட்டி, எங்களுடைய உயிரை கொடுத்தாவது நாங்க காப்பாற்றுவோம்னு சொன்னாரு, அவர் உயிரை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற செய்திய அந்த பெண்மணிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு பேட்டிகள்ல நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், முஸ்லிம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த காஷ்மீர் மக்களுடைய உதாரணம் நமக்கு இது போன்ற நிகழ்ச்சியில சொல்லி தருதுங்கிறத நாம விளங்கிக் கொள்ளணும். கிட்டத்தட்ட 26 பேர்கள் இறந்து போனாலும் ஆனால் 2000 பேர்களை சேஃப்டியாக அந்த உள்ளூர் மக்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நமக்கு யதார்த்தமான செய்தி. எது பெரிய செய்தியோ அது மூடி மறைக்கப்படுகிறது, எது சின்ன செய்தியோ அந்த செய்தி ஊதி பெரிதாக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும், அந்த காஷ்மீர் மக்கள் எப்படி தங்களுடைய உயிரையும் கொடுத்து அந்த தங்களுடைய ஊருக்கு வந்த அந்த மற்ற மாற்றார் மக்கள்களையும் காப்பாற்றினார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைய பேசு பொருளாக நாம் கவனிக்க வேண்டிய பொருள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அதை பற்றியும் அழகாக சொல்லுவான். ஒமன் அஹ்யாஹா, அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலேயே அல்லாஹ் சொல்லுவான், ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு ஆத்மாவை, ஒரு மனுஷனை, ஒரு உயிரை காப்பாற்றுவாரோ அவர் முழு உம்மத்தையும் முழு மனித சமுதாயத்தையும் காப்பாற்றியவர் போன்றவர் ஆவார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டார். இப்ப அப்படிப்பட்ட உண்மையான முஃமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. எந்த ஒரு மனிதனுடைய உயிரையும் அநியாயமான முறையில் பறிப்பதற்கு யாருக்கும் அலோடு கிடையாது. நம்ம மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லித்தரும். உயிருங்கிறது அப்புறம், அதுக்கு முன்னாடி அதாவது அவனுடைய உடம்புல ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது அவனை மிரட்டி பேசுறதுக்கோ கூட நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதி கிடையாது அப்படிங்கிறத நமக்கு ஹதீசுகள் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தரக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இமாம் பதிவு செய்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யம்ஷியன்ன அஹதுக்கும் இலா அஹீஹி பிஸ்ஸிலாஹி, தங்களுடைய சகோதரனுக்கு மத்தியில உருவிய ஆயுதத்தோடு எவரும் வர வேண்டாம், நடக்க வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. பயங்காற்ற முகமாக தங்கள்கிட்ட கூர்மையான ஆயுதங்களோடு என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய சகோதரனுக்கு பக்கத்துல கூட வரக்கூடாது, நடக்க வேண்டாம் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அறிவிப்புகள் சில இடங்கள்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா கொஞ்சம் இப்படி வருது. நம்ம ஊர் பக்கம் பெரியவங்க பழமொழில சொல்லுவாங்கல்ல, கம்ப வச்சு விளையாடாத, கல்லை வச்சு எரிஞ்சு விளையாடாத, கண்ணு குருடா பெருன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்ற விஷயத்தை சொல்றாங்க. லா யுஷீரு அஹதுக்கும், உங்களில் எவரும் தன்னுடைய சகோதரனின் பக்கம் உருவிய வாள்களோடு அல்லது இரும்பு பொருட்களோடு என்ன செய்ய வேண்டாம், சுட்டி காட்டி பேச வேண்டாம், நடக்க வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்லும் போது, யாருக்கும் தெரியாது, லஅல்ல ஷைத்தான் யன்ஸகு ஃபீ யதிஹி, அவருடைய கையில ஏதோ ஒரு கோபத்தை ஏற்படுத்தி ஷைத்தான் என்ன செஞ்சிடலாம், அந்த ஆயுதத்தை அந்த எதிராளியின் மீது பாய்ச்ச செய்து விடலாம். அப்படி போயிருச்சுன்னு சொன்னா அவர் நரகத்துல கொண்டு போய் ஷைத்தான் விட்டுருவான் அவரை அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்ப அதாவது உருவிய வாளோடு அல்லது கூர்மையான ஆயுதத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கறத நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தருதா இல்லையா? இன்னொரு ஹதீஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே சொல்லி தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல, மன் அஷார அலா அஹீஹி பிஹதீதத்தின், ஒரு இரும்பை கொண்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை எவர் ஒருவர் சுட்டி காட்டுகிறாரோ, மிரட்டுறாரோ, கண்டிக்கிறாரோ, கண்டிக்கிறதுங்கிறது உடன் பிறந்த சகோதரர்கள் கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சகோதரன் ஒரு தப்பு செய்யறான்னா அவனை கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு தானே? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, ஒரு இரும்பை கொண்டு ஒருவர் கண்டிக்கிறார், ஒருவர் மிரட்டுறாரு தன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொன்னா, லஅனத்துஹுல் மலாயிகா, அவரை பார்த்து மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். அந்த ஹதீஸினுடைய விஷயத்துல இன்கான அகாஹு லி அபீஹி வ உம்மிஹி, தனது தாய் தந்தையருக்கு பிறந்த அந்த சகோதரனாக இருந்தாலும் சரி அப்படி செய்யறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. தன்னோடு உடன் பிறந்த சகோதரனை சகோதரியை கூட ஒரு கூர்மையான பொருளை கொண்டோ அல்லது ஒரு இரும்பை கொண்டோ மிரட்டக்கூடாது, கண்டிக்க கூடாது அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுதுன்னா, வேறு யாரோ ஒரு சமூகத்தை சேர்ந்த அல்லது மாற்றார்களை போய் நாம் இது போன்று செய்வதற்கு நம்ம மார்க்கத்தில் எங்க அனுமதி இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கூட இது போன்று மிரட்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய மார்க்கத்துல சொல்லப்படுதுன்னு சொன்னா, அப்ப அது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றார்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வளவு கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிடணும், எப்படி இருக்கணுங்கிறத நம்ம மார்க்கம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப தெளிவாக சொல்லித்தரும். அப்ப உடன் பிறந்த சகோதரர்களை கண்டிக்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? அப்படி விளங்கிக்கிட கூட, அப்படின்னு சிலர் குதர்க்கமா விளங்கிக்கிடுவோம். வீட்டுல ஒரு சாட்டையை தொங்க விடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிள்ளைகள் தவறுதலாக நடக்கும் பட்சத்தில் அந்த சாட்டையை காட்டி நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளை கண்டிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லி தர்றாங்க. சாட்டை, குச்சி, கம்பு போன்ற விஷயங்கள் வேறு, ஆனால் இரும்பு, ஆயுதம், கூரான பொருட்கள் இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கோங்க, அது மலக்குமார்களுடைய சாபத்தை பெற்றது. எவ்வளவு அழகாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து தருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களா. அப்ப இது மாதிரி உண்டான விஷயங்களை நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது போன்ற சூழல்களை எல்லாம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையான முறையில் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய சிறப்பான மார்க்கத்துல நாம இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை இப்படி சொல்லுவாங்க. ஒரு ஆளு
ரொம்ப நேர்மையாக நடக்கக்கூடியவர், எல்லா மக்களுக்கும் நல்லதே செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்மளுடைய இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே கொண்டு போயிருங்கிறது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸாலுல் முஃமினு முஅ்னிகன் சாலிஹன். ஒருவர் நல்ல காரியத்திலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்ப நாம சொல்லுவோம் சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவரு, மக்களுக்கு எல்லாம் நல்ல பிரயோஜனத்தை தரக்கூடிய மனிதரு, இப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட அவர் ஒரு அநியாயமான முறையில கொலை செய்யாத வரைக்கும் தான் இந்த விஷயத்துல அவர் தொடர்ந்து கொண்டே இருக்க முடியும். எவர் இப்படி சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவர் அநியாயமான முறையில ஒரு கொலையை செய்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு உண்டானது அவர் தீனுல் மார்க்கம் அப்படிங்கிற இந்த இஸ்லாத்தை விட்டும் ஒரு துண்டிக்கப்பட்டவராகி விடுகிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அப்ப நாம எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் ஒரு உயிருடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தரும் கனவான்களை. அதே மாதிரி நாம நிறைய பயான்கள்ல கேட்டிருப்போம், ஒரு கியாமத் நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் முதலாவது கேள்வி எதை பற்றி? சத்தம் கேட்கல. தொழுகையை பத்தி தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது நல்லது செய்யறது அப்படிங்கிற விஷயத்துல தொழுகை நல்ல விஷயம், அப்படித்தானே? தொழுதாயா அப்படின்னு கேட்கறதுனா நல்ல விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப அருமையாக சொல்லி தருவாங்க. இப்படி சொல்லி தருவாங்க, அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் செய்த தீங்குகளில் அவனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் முதலாவது இது மாதிரி உயிர் போன்ற விஷயங்கள்ல தான். அவன் யாரையாவது கொலை செய்திருந்தான் அப்படின்னு சொன்னா அதை பற்றித்தான் முதலில் அவனிடத்துல விசாரிக்கப்படும். தீமை அப்படிங்கிற விஷயத்த, அதாவது பெரிய கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோர்ட்டுல நல்லதுக்குன்னு சொல்லி உண்டான கேள்விகள், நல்லது செஞ்சியா வச்சியா அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல கேள்வி கணக்கு கேட்கப்படும். தீமைகள் செய்தவர்களுக்குத்தான் முதலில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அப்படி தீமைகளில் முதலாவதாக அல்லாஹ் விசாரிப்பது எதை அப்படின்னு சொன்னா, யாரையாவது அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உண்டான தீர்ப்புகள் தான் முதலில் வழங்கப்படுங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. சூரா நபா அப்படிங்கிற அம்ம ஜுஸூனுடைய முதலாவது சூராவுடைய கடைசி சில ஆயத்துக்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். அதாவது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அதாவது திடீர்னு யதார்த்தமாக முட்டி அதனை கொலை செஞ்சிருந்தா கூட அதற்குண்டான விசாரணை செய்து உலகத்தில் எந்த பிராணி முட்டுப்பட்டு இறந்து போனதோ அந்த பிராணிக்கு நல்ல பிரமாண்டமான கொம்பை கொடுத்து அல்லாஹ் தஆலா முட்டிய மிருகத்தோடு சண்டையிட செய்து அந்த உலகத்துல எது முட்டி கொன்றுச்சோ அது ஆகிரத்துல முட்டப்பட்டு அது சாகடிக்கப்பட்டு இது மாதிரி உண்டான தீர்ப்புகள் கூட அங்கு வழங்கப்படும். கடைசியில எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படும்ங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அந்த சூரத்து நபாங்கிற சூராவுடைய அம்மையத்த சாஹலுன் அப்படிங்கக்கூடிய கடைசி ஜுஸுனுடைய முதலாவது சூறால அல்லாஹ் தஆலா அதனை தெளிவுபடுத்தி சொல்லி தருவான் கடைசி சில ஆயத்துகள்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக உலகத்தினுடைய எந்தவித அது மிருகங்களாக இருந்தாலும் கூட அநியாயமான முறையில் கொல்லப்பட்டதாக இருந்தால் அதற்குண்டான தீர்ப்புகளும் ஆகிரத்தில் முதலாவதாக நடைபெறும். மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அநியாயமான முறையில ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான தீர்ப்புகள் தான் முதலில் நடைபெறுங்கிறத நமக்கு இது மாதிரி உண்டான ஹதீஸ்களும் ஆயத்துகள் நமக்கு விளங்க தருகின்றன. கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நல்ல முஃமின்களாக, பிறருக்கு பிரயோஜனம் தரக்கூடிய முஃமின்களாக, அந்த பிரயோஜனத்திலேயே நிரந்தரமாக இருந்து அதாவது நீடித்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சாலிஹான நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எப்படி 2000 மக்களை அந்த பிரயாணிகளை நல்ல முறையில் அந்த உள்ளூர் காஷ்மீர்கள் காப்பாற்றினார்களோ அப்படிப்பட்ட சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.